ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ. ஸ்டாப் அட் நதிங். இந்தியா கிளிட்ஸ் மக்களே, ஹாப்பி நியூ இயர். இந்த ஹாப்பி நியூ இயர்ல உங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக நான் ஓடோடி வந்திருக்கேன். இந்த வாரம் பிக் பாஸ் எவிக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சீவ் தாங்க. என்னது சஞ்சீவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அவர் தான். அவர் பயங்கரமான ஒரு காம்படிட்டரா இருந்தாரு. வைல்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வந்தார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபாதர்லி ஃபிகரா நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் தேவையில்லாம சில விஷயத்தை தலையிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. மெயினா இவர் தாமரையை டார்கெட் பண்றாரோ அப்படின்ற விஷயத்துல பயங்கரமா போக்கஸ் ஆயிட்டு இருந்தாரு. இவருடைய அந்த ஃப்ரீ டாஸ்க்ல அவங்களுடைய பசங்க அவர் கட்டி பிடிச்ச எமோஷனல் மூமெண்ட்டை கூட யாராலையும் மறக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ஐகானிக் மூமெண்ட்ஸ்ல நம்ம சஞ்சீவ் இருந்திருக்காரு. பட் ஸ்டில் ஓட்டிங்ஸ் கம்மியா இருந்ததுனால இந்த வாரம் எலிமினேட் செய்யப்படுவது சஞ்சீவ் அவர்கள் தான். நம்ம தளபதியோட ஃப்ரெண்டு வேற. ஸோ எப்படி ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஹவுஸ்மேட்ஸும் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தெரியல. இந்த எலிமினேஷனுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டில் பயங்கரமான போட்டிகள் இருக்குமா, நிறைய கடுமைகளை கண்டஸ்டன்ட் சந்திக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஃபினாலே வேற நெருங்கிட்டு இருக்கு. ஸோ காம்படிஷன் பயங்கர ஹெவியா இருக்கு. யாரா வின் பண்ணுவா அப்படின்றது தெரியல. இதுல நம்ம அமீர் வேற டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிருக்காரு. ஸோ அவர் ஒரு ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாரு. மற்ற ஃபைனலிஸ்ட்லாம் யார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எலிமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அனிஷா வாகி என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இந்த வாரம் பிக் பாஸ்ல இவங்க 2 பேரு தான் வெளியேற போறாங்களா? எப்பா என்னப்பா சொல்ற? அது கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நீங்க கேப்பீங்களே. அதோ சொல்றேன், அவ்வளவு சீக்கிரம் நாங்க சொல்லிடுவோமா என்ன? அது பிரகாரம் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் படி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு. ஆனா அங்கதான் ட்விஸ்டே. பிகாஸ் போன வாரம் வருண் அண்ட் அக்ஷரா சேர்ந்து வெளியே போனாங்க இல்லையா? ஆனா அந்த மாதிரி நடக்காது. இந்த வாட்டி தனித்தனியா, ஐ மீன் சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு 2 நாள் எவிக்ஷன் வச்சிருக்காங்களாம். இதுல யார் யார் வெளியேற போறாங்க அப்படின்னு கேட்டப்போ ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சிபி அண்ட் சஞ்சீவ் தான் எலிமினேட் ஆக போறாங்க. இந்த வாரம் ஓட் போலின் பிரகாரம் இவங்க 2 பேருக்கு தான் கம்மி ஓட்ஸ் கிடைச்சிருக்காம். ஸோ சிபி சாட்டர்டேவும் சஞ்சீவ் சண்டேவும் இப்படி தனித்தனியா வெளியேற போறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வெளியேறினப்போ கூட ஒரு ஃபன் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அக்ஷரா வெளியேறும் போது அக்ஷராக்கு அப்புறம் வருண் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்ஷராக்கு ரொம்பவே சிரிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்க ரொம்பவே சந்தோஷமும் பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரையுமே சேர்ந்து வெளியே அனுப்பினதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரு தான் இப்ப பார்த்தாலும் ரொம்ப சேர்ந்து இருப்பாங்க. அண்ட் டாஸ்க்னு வந்துட்டா கூட வருண் அக்ஷராக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், அக்ஷரா வருணுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இதனால இவங்களுக்குள்ள என்ன லவ் ஸ்டோரி ஏற்படுதா அப்படின்னு வெளியே போனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதையும் தாண்டி அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நாங்க எப்பவுமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னும் அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள இந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கண்டிப்பா. அண்ட் இந்த வாரம் இவங்க 2 பேரும் தான் வெளியேறாங்க அப்படின்னு கேட்டப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே சரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். பட் மோர் ஓவர் இன்னொரு சைட் நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த வாட்டி 3 பெண்கள் ஃபைனல்ஸ்க்கு இருக்காங்க.